ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து சிம்பிளான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக நான் ஒரு கைப்பிடி அளவுள்ள முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. இதில வந்து குட்டி குட்டியா பூச்சி, பழுத்த இலைகள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துட்டு, இத வந்து உருவி எடுத்துக்கலாங்க. இந்த பெரியசா இருக்கிற குச்சிய மட்டும் விட்டுட்டு, குட்டி குட்டியா இருக்கிற குச்சியோட உருவி எடுத்துக்கலாங்க. இந்த சின்னதா இருக்கிற குச்சிகள்ல வந்து நெறையா சத்துக்கள் இருக்கு. அதனால இந்த மாரி பெருசா இருக்க குச்சிய மட்டும் விட்டுட்டு, இப்படியே ஈஸியா உருவி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரையில வந்து அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. ஹீமோகுளோபின் இல்லாதவங்கலாம் இந்த மாரி முருங்கைக்கீரைய வந்து சிம்பிளா வந்து டக்குன்னு சூப் வச்சு வாரத்துல 3 டைமாவது குடிக்கலாங்க. கை, கால் வலி இருக்கிறவங்கலாம் இந்த மாரி முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாங்க. மெயினா வந்து பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து அந்த லிமிட்டுக்கு கீழ இருந்ததுன்னா, அயர்ன் ட்ரிப்ஸ் போட சொல்லுவாங்க. இல்லன்னா பிளட் ஏத்த சொல்லுவாங்க. அயர்ன் ட்ரிப்ஸ் போட்டாலும் வந்து ஒரு ட்ரிப்ஸ்க்கு வந்து 0.2 அந்த ரேஞ்ச் தான் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப அதிகமாலாம் இன்க்ரீஸ் ஆகாது. அது பிளட் ஏத்துனோம்னா ஒரு ஒரு சில உடம்புக்கு வந்து செட் ஆகாது. அரிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு ஒரு மாரி தடிச்சு தடிச்சு வர ஆரம்பிச்சுரும். அந்த மாரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காம, பிரெக்னென்ட்டா இருக்கோம் அப்படின்னாவே டக்குன்னு இந்த மாதிரி ஒரு 4 மந்த்லேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சலாம். வாரத்துல ஒரு 3 டைமாவது இந்த மாரி முருங்கைக்கீரை சூப்ப வந்து சிம்பிளா வச்சு குடிச்சோனாவே போதுங்க. ரொம்ப அதிகமா வெங்காயம், தக்காளி எல்லாம் கூட சேர்க்காம, சிம்பிளா முருங்கைக்கீரைய மட்டும் வச்சு சூப் வச்சு குடிச்சிட்டு வரலாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் தான். இப்ப பாருங்க இந்த மாரி பெரிய பெரிய குச்சிய விட்டுட்டு, இந்த மாரி குட்டி குட்டியா இருக்க குச்சியோட சேர்த்து எல்லாத்தையும் நான் உருவி எடுத்திருக்கேன். இத வந்து எப்படி சூப் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு சேர்ந்துருக்குங்க. இதுல வந்து நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்து, அது வந்து ஒரு 3 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு, முருங்கைக்கீரையோட சத்தெல்லாம் அந்த தண்ணீல இறங்குற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரைய குடிக்கலாங்க. இப்ப பாருங்க நான் இதில வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இதில வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து விருப்பம்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதுவே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து 3 டம்ளர் அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க கலர் வந்து லைட்டா தான் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த கீரையோட கலரும், மஞ்சளோட கலரும் சேர்ந்து நல்லா டார்க்கா வர ஆரம்பிக்கும். கீரையோட கலர் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. இப்போ வந்து தண்ணியும் வந்து நல்லா டார்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்கீரையில இருக்க சத்தெல்லாம் இதில இறங்கிடுச்சுங்க. பாருங்க ஒரு டம்ளர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அப்படியே அந்த முருங்கைக்கீரை சூப்ப ஊத்தி, இத வந்து நல்லா ஆத்திட்டு வெது வெதுப்பான சூட்ல குடிக்கலாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும்.